நெறைய பேத்துக்கு கழுத்தோட பின்பகுதியில பிளாக் கலர்ல ஒரு வெல்வெட் கோட் மாதிரியே டிஸ்கலரேஷன் ஆயிருக்கும். பார்த்திருப்பீங்க. அத அழுக்குன்னு நெனச்சுட்டு அவங்களும் நெறைய தேய்ச்சு தேய்ச்சு குளிச்சு பார்ப்பாங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அது சரியாகாது. இது வந்து அழுக்கு இல்ல. இது அகாந்தாசிஸ் நைக்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். இது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல தான் வரும். இது வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம பாடியில அது வரும். சோ இத எப்படி குறைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி தான் இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா பார்க்கப்படுது. பிசிஓடி கண்டிஷன்ஸ்லயும் இது வரலாம். சோ இத எப்படி குறைக்கிறதுன்னா, உங்க பாடியில இன்சுலின் ஸ்பைக் ஆகுறத நீங்க கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணலாம்? சாப்பிட்ட உடனேயுமே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு கண்டிப்பா நீங்க ஒரு வாக் சின்ன வாக் மாதிரி போகணும். உடனே உட்காரவோ, இல்ல படுத்துறவோ கூடாது. உங்க பாடி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூவ்மெண்ட்லயே இருக்கணும். அப்ப வந்து உங்க இன்சுலின் ஸ்பைக் ஆகுறது கம்மியாகும். அதே மாதிரி இன்சுலின் ஸ்பைக் ஆகாத மாரி ஃபுட் எடுத்துக்கணும். பேக்கரி ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரீஸ், ஒயிட் சுகர், சுகர் அதிகமா இருக்கிற ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், மைதாஸ் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் ரிச் ஃபுட் நெறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் நம்ம இன்சுலின் ஸ்பைக்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்பல்சரி 7 to 8 ரிலாக்ஸ்டு ஸ்லீப் எல்லாத்துக்குமே தேவை. இதெல்லாம் பண்ணாலுமே ஓரளவுக்கு நம்ம இன்சுலின் ஸ்பைக்க கம்மி பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன்ல இருந்தும் வெளிய வந்துக்கலாம். ஒபிசிட்டி குறைச்சாலே வந்து நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து நேச்சுரலாவே சரி பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு மெடிசினல் ரீதியா ஹெல்ப் வேணும்னா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.